ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே 4. ஸோ 7 மேக்ஸ் கொஷின் பார்த்துட்டு அதற்கப்புறம் நம்ம எப்பயும் போல் யூனிட் 6 கேள்வி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒன்று ஆர்கியாலஜி, அதுக்கப்புறம் ஒரு 2 திருக்குறள் கேள்விகள். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின். ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் மெடிசின் அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்படி வந்து மாற்றி குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து எப்படி குறியீடு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் ஏபிசிடியை எழுதி வச்சுக்கிறேன். ஸோ அப்போ ABCDEFGHIJKL எம்முக்கு கீழே என்னு, அப்படியே OPQRST, இங்கே UVWXYZ. ஓகேவா? ஸோ அந்த யூவுக்கும் விக்கும் கொஞ்சம் கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் கரெக்டாக போடுங்க. ஏன்னா எக்ஸு ஒரு சிலர் இப்படி போடுவாங்க, ஒய்யும் இப்படி நிற்கும். அப்போ நம்ம டக்குன்னு பார்க்குறப்ப ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் எக்ஸு நல்லா இப்படி போடுங்க. ஸோ அப்போ இப்படி நல்லா இப்படி போட்டுக்கோங்க, ஒய்யை இப்படி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் தெளிவாக நமக்கு தெரியும். ஓகேவா? சரிப்பா. இப்போ மெடிசின் அப்படிங்கிற வார்த்தை MEDICINE. ஸோ எப்பயுமே இப்படி எழுதுகிறப்ப இப்படி எழுதி பழகுங்க. ஸோ நேராக எழுதி இப்படி இந்த வாக்கில் இது எழுதி பழகுனீங்க அப்படின்னா தான் கரெக்டாக வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மெடிசின் எம்மை தூக்கி இங்கே போட்டிருக்காங்களா, ஈயை தூக்கி இங்கே போட்டிருக்காங்க. கரெக்டாக அப்படி தானே கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எம் அப்படிங்கிறது கீழே வருது, இ அப்படிங்கிறது மேலே வருது. இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈக்கு அடுத்த எழுத்து பாருங்களேன். ஈக்கு அடுத்த எழுத்து எஃப்ஐ தூக்கி இங்கே போடுறாங்களா? கரெக்டாக எஃப்ஐ தூக்கி இந்த இடத்துல போடுறாங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ எண்ணுக்கு அடுத்த எழுத்து ஓவை தூக்கி இங்கே போடுறாங்களா? அதே மாதிரி தான். கரெக்டாக தானே? புரியுதா? அப்போ அதே மாதிரி டிக்கு அடுத்த எழுத்து என்னது? இ. அப்போ இ இங்கே வரும். கரெக்டாக இ இங்கே வருதா? அதுக்கப்புறம் ஐக்கு அடுத்த எழுத்து என்னது? ஜே இங்கே வரும். புரியுதுல? ஸோ அப்போ அதுக்கப்புறம் ஐக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், ஜே. அந்த ஜேவை இங்கே போடுவாங்க. அதுக்கப்புறம் சிக்கு அடுத்த எழுத்து டி. அந்த டியை இங்கே போடுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு லெட்டரையும் லாஸ்ட்டு லெட்டரையும் அப்படியே மாற்றிக்கிறாங்க. நடுவில் இந்த இடத்துல இங்கே ஃபஸ்ட்டுக்கு அடுத்து இருக்கிறதுக்கும் லாஸ்ட்டுக்கு அடுத்து இருக்கிறதும் இதுக்கு அடுத்ததை தூக்கி இங்கே போடுறாங்க. இந்த எண்ணுக்கு அடுத்ததை தூக்கி இங்கே போடுறாங்க. டிக்கு அடுத்ததை தூக்கி அடுத்த எழுத்தை தூக்கி இங்கே போடுறாங்க. ஐக்கு அடுத்த எழுத்தை தூக்கி இங்கே போடுறாங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் லாஜிக். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்படிங்கிற இந்த வார்த்தையையும் நம்ம எப்படி மாற்றி எழுதிடலாமா? ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதையும் மாற்றி எழுதிக்கலாம். COMPUTER. ஸோ இப்படி எழுதுனா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் தெளிவாகவே இந்த இடத்துல நான் திருப்பி எழுதிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம இந்த மாதிரி எழுதுகிறப்ப இடம் இல்லை அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஸோ அப்போ வந்து நமக்கு ஆன்சர் வந்து சில நேரம் தப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே தெளிவாக தான் எழுதிக்கணும் நம்ம. அப்போ கம்ப்யூட்டர் COMPUTER. ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு. இப்போ இந்த சியை தூக்கி இங்கே போடுவோம், இந்த ஆரத்துக்கு இங்கே போடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆறுன்னு நமக்கு ஆன்சர் வரப்போகுது, கடைசி சின்னு வரப்போகுது. அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ இங்கேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம திருப்பி ஃபுல்லாக போட்டு பார்த்துடலாம். ஓக்கு அடுத்த எழுத்து என்னது? பியா. அந்த பியை இங்கே போடுங்க. ஈக்கு அடுத்த எழுத்து என்னது? எஃப்ஆ. அந்த எஃப்ஐ இங்கே போடுங்க. அவ்வளோதான். எம்முக்கு அடுத்த எழுத்து என்னது? எம்முக்கு அடுத்த எழுத்து என்ன, அதை இங்கே போடுங்க. டிக்கு அடுத்த எழுத்து யூ. அந்த யூவை இங்கே போடுங்க. அவ்வளோதான். அப்போ பிக்கு அடுத்த எழுத்து என்னது? பிக்கு அடுத்த எழுத்து கியூ. இங்கே போடுங்க. யூக்கு அடுத்த எழுத்து வி. அந்த வி எங்கே போடுங்க. அப்போ RFUVQNPC. அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறத நமக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நான் பார்த்த உடனே டக்குன்னு 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி தான் நம்ம எக்ஸாமில் ஸ்பீட் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் டைம் நமக்கு சேவ் ஆகும். பட் இருந்தாலும் நம்ம தெளிவாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். Which element is 7th to the left of 16th element from the left in the above series? அதாவது தொடரில் 16வது உறுப்பிற்கு இடது புறமுள்ள 7வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்கப்பா. அப்போ 16வது உறுப்பு என்னன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இது 1, இது 2, இது 3, இது 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. இது 16வது உறுப்பா. இந்த 16வது உறுப்பிற்கு இடது புறமுள்ள 7வது உறுப்பு. அப்போ இடது புறம்னா இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7. அப்போ ஏ அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏங்கிறதா நமக்கான ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 16வது உறுப்பிற்கு இடது புறமுள்ள 7வது உறுப்பு என்னதுன்னு கேட்குறாங்க. அவ்வளோதானே. 16வது உறுப்பு என்னன்னு பார்த்துட்டு அதுலேருந்து இடது புறமுள்ள 7வது உறுப்பு 1, 2, 3ன்னு போட்டேன். 7வது உறுப்பு ஏன்னு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான் ஆன்சர். சிம்பிள். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். வால்யூம் ஆஃப் த ஹாலோஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஹாலோஸ்பியர்னுடைய வால்யூம் கொடுத்துருக்காங்க, அவுட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, இன்னர் டயாமீட்டர் கேட்குறாங்க. ஸோ இங்கே தான் கவனம். அப்போ 2R கேட்குறாங்கப்பா. அப்போ வால்யூம் ஆஃப் த ஹாலோஸ்பியர் நமக்கு தெரியும். என்னது? 4/3 பை
கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் அவ்வளோதானே. இப்போ இந்த கேபிட்டல் ஆர் தான் அவுட்டர் ரேடியஸ், அது கொடுத்துட்டாங்க சென்டிமீட்டரில் 8. ஸோ அப்போ இதுவும் நம்ம கவனிக்கணும், இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது, நமக்கு ஆன்சர் சென்டிமீட்டர் தான், அப்போ பிரச்சனை கிடையாது. சரிப்பா, வால்யூமும் சென்டிமீட்டர் கியூப், அப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா, அப்போ 4/3 பைக்கு பதில் 22/7 இன்ட்டு 8 கியூபு. ஓகேவா, இன்ட்டு 8 கியூபு மைனஸ் ஆர் கியூப் தான் எனக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிச்சா தான் நான் 2r கண்டுபிடிக்க முடியும். இது வந்து இன்னர் டயாமீட்டர், அப்போ 2r ஸ்மால் ஆர் தான் வரும். ஓகே தானே. சரி, இதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, 1 1 3 5 2ன்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 7, இந்த 7யும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ அதற்கு அடுத்து நான் என்ன செய்கிறேன், 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 5 2s are 10ன்னு வரப்போகுது. அப்போ இங்கே 13ன்னு வரும், 6 2s are 12, திருப்பி 15, 7 2s are 14, 6 2s are 12. ஓகேவா, அப்போ இது 2ன்னு வச்சுக்கிறேன். திருப்பி 2ஆல் நான் கேன்சல் பண்ணுறப்ப 2 2 4, 8 2 16, 3 2 6, அப்போ 16னா 8 2 16. ஓகேவா, இப்போ 2 × 11 இங்கே போகுதான்னு பார்க்குறேன். ஸோ அப்போ 11 வச்சு நம்ம டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கிது, 28 38 இருக்கா. ஸோ அப்போ 2 × 11 22, அப்போ 63ன்னு வருமா. அப்போ 63 அப்படின்னா 3 3 சாரி 63னா 5 5 5 × 11 55ன்னு வரும். அப்போ 88ன்னு வருது. 8 × 11 88. ஓகேவா, திருப்பி 2 டேபிளால் கேன்சல் பண்ண முடியும் என்னால். இப்போ 1 2 2 4, 9 × 2 18. ஓகேவா, சரிப்பா. இப்போ இங்கே கீழே மட்டும் 3ன்னு இருக்குது. ஸோ அதான் அங்கிட்டு நான் கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ 8 கியூப் மைனஸ் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 129 × 3ன்னு வரும். கரெக்டாக. இப்போ இங்கே 8 கியூப் மைனஸ் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 129 × 3. இதை இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன், இதை இங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ ஃபஸ்ட்டு 8 கியூப் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 64 × 8, 8 8 64, 64 × 8 என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 4 × 8 32, மிச்சம் 3, 6 8s are 48, 5 8s are 40, 6 8s are 48. அப்போ 48 + ஒரு 3 51ன்னு வரும். அப்போ 512. ஸோ அப்போ 512 இஸ் ஈக்குவல் டு, ஸோ மைனஸ் 129 × 3யும் கண்டுபிடிச்சிக்கிறேன். 129 × 3, 9 × 3 27, 2ன்னு போடுவோம். 6 6 + 2 8, 3 387 இஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் 387 இஸ் ஈக்குவல் டு ஆர் கியூப்னு வரப்போகுதுப்பா. அப்போ அந்த 512 மைனஸ் 387, 512லேருந்து 387 நான் கழிக்கிறேன். கழிச்சேன் அப்படின்னா இங்கே 0ன்னு வரும், இங்கே 12ன்னு வரும், அப்போ 5ன்னு வரும், இங்கே 4னா 10, அதுக்கப்புறம் இங்கே 2ன்னு வரும், இங்கே 1, 125. அப்போ ஆர் கியூப் அப்படிங்கிறது 125 அப்படின்னா ஆர் அப்படிங்கிறது 5 சென்டிமீட்டர். நமக்கு என்ன தேவை, 2r டயாமீட்டர் தான் தேவை. அப்போ 2 × 5 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ அடுத்த கேள்வி போயிடலாமா. எஸ், அடுத்த கேள்வி போயிடலாம். 30%, 30% ஆஃப் எ 3-digit நம்பர் இஸ் 190.8. வாட் வில் பி 125% ஆஃப் தட் நம்பர். ரொம்ப சிம்பிள்ப்பா. 30% ஆஃப் அ நம்பர் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்குவா இஸ் 190.8 ஆம்பா. அப்போ பாக்ஸ் மெத்தட்லேயே கொண்டு வந்துடலாம். அப்போ 125% ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்கப்பா. அவ்வளோதான், கொஷின் மார்க்காக போட்டுக்கிறேன். அவ்வளோதானே. இப்போ இந்த ஆஃப் எக்ஸ்னா என்னது, இன்ட்டு எக்ஸ். ஆஃப் எக்ஸ்னா இன்ட்டு எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ் என்னால் கேன்சல் பண்ண முடியும், அதை எடுத்து விட்டுறேன். பர்சன்டேஜ் கேன்சல் பண்ண முடியும், அதையும் எடுத்து விட்டுறேன். அப்போ 30, இது 125 எவ்வளோ, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 6 × 5 போடலாமா. 6 5s are 30, இங்கே 2 × 5 10, இங்கே 25. ஓகேவா, அவ்வளோதானே. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இதை வச்சு நான் இங்கே கேன்சல் பண்ணுறேன். அப்போ இங்கே 3 2 6, இங்கே 9 × 2 18ன்னு வருமா. அப்போ 10ன்னு வரும். 5 2 10.4ன்னு நான் வச்சுக்கிறேன்ப்பா. அதுக்கப்புறம் 95 4, இதை நான் 3ஆல் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக 3ஆல் கேன்சல் பண்ண முடியும். அப்போ 3ஆ கேன்சல் பண்ணேன்னா 3 3 9, 1 3 3, அப்போ மிச்சம் 24ன்னு வருமா. அப்போ 0.8, 8 3s are 24. அவ்வளோதான். இப்போ இந்த கொஷின் மார்க்குங்கிற இடத்துல இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ கொஷின் மார்க் இந்த பக்கம் வந்துருச்சு. 25 × 31.8பா. அவ்வளோதான். அதாவது கொஷின் மார்க்குன்னு நான் எக்ஸ் போடல. ஏன் அப்படின்னா நான் எக்ஸ்ன்னு இங்கே கொண்டு வந்ததுனால எக்ஸ்ன்னு போல கொஷின் மார்க்னே வச்சுக்கிட்டேன். வேணா ஒய்ன்னு வச்சுக்குவோம், ஒய் இஸ் ஈக்குவல் டு வேணா வச்சுக்குவோம். ஏன்னா கொஷின் மார்க்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் நிறையா பேருக்கு. அப்போ 25 × 31.8 இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சேன்னா இதுதான் என்னோட ஆன்சர். அப்போ 31.8 × 25 நான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் வேணால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இது பண்ணி ஒரு டிஜிட் தள்ளி நான் புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ 5 × 8 40, 4 5 + 4 9 15ன்னு வரப்போகுது. அடுத்து 8 2 16, மிச்சம் 1, 2 + 1 3, 3 2 6, அவ்வளோதானே. 0 15ன்னு வரும் இங்கே. அப்போ 9, இங்கே 7, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன் அப்படின்னா 795 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். 795, ஆப்ஷன் ஏ 795 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடலாம்.
ஒரு தேர்வர் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 3 மதிப்பெண் பெறுகிறார். ஒரு ஆன்சர் கரெக்டாக எழுதினார் அப்படின்னா அவருக்கு 3 மார்க் ஆகும்ப்பா. தவறாக விடையளித்தால் 1 மதிப்பெண் இழக்கிறார், அப்போ -1ன்னு போட்டுக்கிறேன். ஒரு கரெக்டாக பதில் அளித்தா 3 மார்க்கு, தப்பாக பதில் அளித்தா -1ப்பா. இப்போ 80 வினாக்களுக்கு விடையளித்த தேர்வர் 160 மதிப்பெண் பெறுகிறார் எனில் அவர் தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ மொத்தம் 80 கேள்விக்கு விடையளிக்கிறாருப்பா. அதில் கரெக்டான கொஷினும் இருக்கும், தவறான கொஷினும் இருக்கும். அந்த 80 கேள்விக்கு விடையளித்ததில் அவருக்கு எவ்வளோ மார்க் வருதா? 160 மார்க் வருதாம்ப்பா. கரெக்டாக? அப்போ 160 மார்க் வருது அப்படின்னா அவர் தவறாக விடையளிச்சிருப்பார்ல, அது எத்தனை கேள்விக்கு தவறாக விடையளிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு கேள்வியாக கேட்குறாங்க. இப்போ நான் என்ன எழுதுக்கிறேன் அப்படின்னா, கரெக்டாக எழுதின கொஷினை எக்ஸுனும் தப்பாக எழுதின கொஷினை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ மொத்தம் அவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய், தப்பாக எழுதின கொஷின், கரெக்டாக எழுதின கொஷின் எல்லாம் சேர்த்து மொத்தம் 80 கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் கரெக்டாக எழுதுனா அப்படிங்கிற கேள்விக்கு 3 மார்க்கா, அப்போ 3 × x அப்படின்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தப்பாக எழுதின கேள்விக்கு -1, அப்போ -1 × ஒய்ன்னு வரும். அப்போ -ஒய்ன்னு வரும். அதுக்கு எத்தனை மார்க் மொத்தம்? 160. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்படியே ஆட் பண்ணுறேன். அப்போ 4x = 240ன்னு வருமா? 160 + 80 240. அப்படியே கேன்சல் பண்ணுறேன். அப்போ 2x = 120, x = 60. எக்ஸுங்கிறது என்னென்ன எடுத்துக்கிட்டேன்? எக்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக பதிலளித்த வினா அப்படிங்கிறது எக்ஸ். அப்போ எக்ஸ் + ஒய் = 80 அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக ஒய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 80 எக்ஸுக்கு பதிலாக 60ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக 60, ஏன்னா அதை கண்டுபிடிச்சிட்டேன் இல்லை, எக்ஸுக்கு பதிலாக 60ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா ஒய் = 80 - 60 20ன்னு கிடைக்கும். அப்போ அவர் தவறாக விடையளித்த வினாக்கள் எத்தனை அப்படின்னா 20 வினாக்கள். ஆப்ஷன் ஏ 20 அப்படிங்கிறத அதனுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ புரியுதுல தெளிவாக? எக்ஸ் கேள்விக்கு கரெக்டாக விடையளிக்கிறாரு, ஒய் கேள்விக்கு தப்பாக விடையளிக்கிறார். அப்போ எக்ஸ் + ஒய் மொத்தம் 80, கரெக்டாக விடையளித்தது தப்பாக, மொத்தம் அவர் ஆன்சர் பண்ண கொஷின் 80. அப்போ அது எக்ஸ் + ஒய் 80. இப்போ கரெக்டாக கொஷின் அவர் ஆன்சர் பண்ணியிருந்தாருன்னா 3 மார்க், அப்போ 3 × x. அடுத்து தப்பாக கேள்விக்கு அந்த இது தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு 1 மார்க்கு கம்மியாகும், அப்போ -1. அப்போ -1 × ஒய் -ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அதுதான் 160. அதை ரெண்டையும் வச்சு சால்வ் பண்ணுறேன். எக்ஸ் என்னன்னு கிடைக்குது, அதை வச்சு நான் ஒய் கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழின் கூடுதல் 65/8 எனில் அந்த எண் யாது அப்படின்னு கேட்குறாங்கப்பா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு எண்ணுனே இங்கே வராது, ஓர் எண்ணுன்னு வந்திருக்கணும். கரெக்டு தானே? ஸோ எல்லாம் பார்த்துக்கணும், எல்லாம் சும்மா அப்படியே பார்க்குறப்ப அப்படியே கவனிச்சுக்கணும். ஓகேவா? சரிப்பா. இப்போ எக்ஸு + 1/x அதோட கூடுதல் 65/8 அந்த எண் யாதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். x² + 1 / x = 65/8. அப்படியே திருப்பி இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி விடுறேன். ஓகேவா? அப்போ x² + 1 இருக்கா, இங்கே 8ன்னு வந்துடும், = 65x வரும்ப்பா. இப்போ 8x², இது 65x இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். -65x + 8 = 0. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படியே சால்வ் பண்ணுறேன். 8 × 8 64ன்னு வரும்போது கீழே நமக்கு -65ன்னு வரணும். ஓகேவா? அவ்வளோதான். நான் கீழே இங்கே 8xன்னு போட்டுக்கிறேன். அப்போ 1 × 64 மல்டிப்ளை பண்ணால் 64 வருதா? ஆனால் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணால் -65ன்னு வரணும். அப்போ அதுக்காக நான் என்ன செஞ்சேன், முன்னாடியும் இந்த 2 நம்பருக்கும் முன்னாடி மைனஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ -1 × -64 + 64ன்னு மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக வந்துருச்சு. அதேமாதிரி -1 -64 ஆட் பண்ணுறப்ப -65 இதுவும் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இங்கே கேன்சல் பண்ண முடியும், அதனால் நான் கேன்சல் பண்ணுறேன். அப்போ என்ன வருது? 8x - 1 இது ஒன்று, அதுக்கப்புறம் x - 8 இது ரெண்டும் 0. தனித்தனியாக ஈக்குவல் பண்ணலாம். 8x - 1 = 0ன்னு ஒன்று ஈக்குவல் பண்ணலாம். இன்னொன்று x - 8 = 0ன்னு ஈக்குவல் பண்ணலாம். இப்போ x ஃபஸ்ட்டு இந்த 1 அங்கிட்டு கொண்டு போகிறேன். x இந்த -1 அங்கிட்டு போனால் +1. அப்போ 8x = 1. அடுத்த ஸ்டெப்பில் 8 கீழே கொண்டு வரேன். அப்போ x = 1/8ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, x = 8 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? 8ங்கிற ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 8 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ x = 8. ஸோ ஆப்ஷன் பி 8 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன நிறைய பேர் கவனிக்காமல் விட்டுருவோம் அப்படின்னா அந்த மைனஸை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். அதே நேரத்தில் ÷ 8x போடணும். அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த கேள்வி, இஃப் x% of x = 25. அப்போ எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்கப்பா. அவ்வளோதான். இப்போ x ÷ 100, ஆஃபுக்கு பதிலாக எக்ஸே போடலாம், ஆஃபுக்கு பதிலாக இன்ட்டு. ஓகேவா? அப்போ அடுத்து ½ x அப்படின்னா × x = 25ன்னு வருது.
வருது. ஓகேவா, அவ்வளோதானே. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 25. எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100ங்கிறது 25. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 25 இன்ட்டு 100ன்னு அங்கிட்டு தள்ளிடுறேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். 5ன்னு வரும், இங்கே 10ன்னு வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50ங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50. ஆப்ஷன் ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஓகேவா, அடுத்த கேள்வி போயிடலாமா? ஸோ அடுத்து யூனிட் 6. ஓகேவா, 7 கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ யூனிட் 6 கொஸ்டின் என்னது? மன உடன்பாடு இல்லாதவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை எதனோடு தங்கி இருந்து வருந்துவதற்கு ஒப்பாகும். அதாவது ஒன்றும் கிடையாது, மன உடன்பாடு இல்லாதவரோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து எதனோடு தங்கி இருந்து வருந்துவதற்கு ஒப்பாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது திருக்குறள் நான் சொல்கிறேன், ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுறைந்தற்று அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ மன உடன்பாடு இல்லாதவரோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து பாம்போடு ஒரே குடிசையில் சேர்ந்து தங்கி இருந்து வாழ்வதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, அது எந்த நேரம் வேணால் பாம்பு வந்து நம்மளை வந்து தீண்டிரும் அப்படிங்கிற அந்த மீனிங்க்கு சொல்ல வர்றாரு. ஓகேவா, இப்போ உடன்பாடு இல்லாதவரோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா, பாம்போடு சேர்ந்து ஒரே குடிசையில் தங்கி இருப்பது மாதிரி அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. ஓகேவா, ஸோ அப்போ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாம்பு அப்படிங்கிறத இதற்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுறைந்தற்று. ஓகேவா, அடுத்து போயிடலாம். பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்ணம் சால மிகுத்து பெயின். ஸோ இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, மென்மையான மயில் தொகையே ஆயினும் அளவுக்கு விஞ்சி வண்டியில் ஏற்றின் அச்சு ஒடிந்துவிடும். அதாவது மயில் தொகை எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், லைட் வெயிட்டாக தான் இருக்கும், அது மென்மையானது தான். பட் நீங்கள் வந்து நிறையா ஏற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு வண்டியில் ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வண்டியினுடைய அச்சு அந்த வெயிட் தாங்காமல் ஒடிஞ்சு போயிடும். அது மாதிரி ஸோ இது வந்து புரிஞ்சுக்கணும். அது மாதிரி பகைவர்கள் தனித்தனியே நோக்கும்போது பகைவர்கள் தனித்தனியாக இருக்காங்கப்பா, அவங்க வந்து ரொம்ப குறுநில மன்னர்கள், சின்ன ஆள்கள் தான் அப்படின்னு இருந்தால் கூட அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா தனிப்பட்ட பகை மன்னன் அவங்க ஆப்போசிட்டாக ஒருத்தவங்க நிற்கிறாங்களா, அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இவங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. அதான் இப்போ சின்ன ஆளாக நிற்கிறாங்க பாருலாம், சின்ன குறுநில மன்னர்கள், இவங்க இத்தனை பேர் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பெரிய ஆளை எதிர்த்தா கூட இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை எதிர்க்கிறப்ப இவங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க, இவங்க தோற்றுருவாங்க. அதுதான். ஸோ அப்போ மென்மையான மயில் தொகையே ஆயிடும் அளவுக்கு விஞ்சி வண்டியில் ஏற்றின் அச்சு ஒடிந்து விடும். அதுபோல் இந்த ஊமையை காமிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இந்த குறள் வழி திருவள்ளுவர் கூறும் அறிவுரை யாது அப்படிங்கிறது இது நான் சொன்ன விளக்கத்திலிருந்தே உங்களுக்கு ஈஸியாக ஆப்ஷன் என்னங்கிறத ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அதற்கான ஆன்சரை கமெண்டில் போடுங்க. ஓகேவா, ஸோ அடுத்து இது ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இதில் கரெக்டான மேட்ச் எது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இது இங்கே மேட்ச் ஆகணும், இது இங்கே மேட்ச் ஆகணும். அப்போ இது ரெண்டும் தப்பு. கரெக்டாக? அப்போ கரெக்டானது எது அப்படின்னா ஃபஸ்ட்டும் 4ம் கரெக்டானது தான். ஸோ ரொம்ப சிம்பிள்ப்பா. ஸோ இன்னும் நிறைய பேரால் இது ரெண்டும் தப்பு அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் கூட நம்மளால் கொண்டு வந்துட முடியும். ஸோ அப்போ ஏதாவது இந்த 4ல் ஒரு 3 தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ரொம்ப பேசிக்கான கேள்விகளெல்லாம் நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஏற்கனவே இப்போ நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், முந்தானத்து வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இந்த ஆர்கியாலஜி ரிலேட்டடாக கேள்வி கேட்குறப்ப ஃபஸ்ட்டு எந்த ஊர் எந்த மாவட்டம் அதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான கேள்வியாக கேட்குறாங்க. குறிப்பாக மேட்ச் த ஃபாலோவிங்கில் அடிக்கடி கேள்வி வருதுன்னு சொன்னேன். ஸோ அதுக்காக தான் அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா, ஸோ அப்போ மயிலாடும்பாறை, கிருஷ்ணகிரி, சிவகலை, தூத்துக்குடி இது ரெண்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இது ரெண்டும் இங்கே தப்பாக இருக்குது. அப்போ நமக்கு ரைட்டான மேட்ச் எது அப்படின்னா பெரும்பாலை தருமபுரியும் துளுக்கார்பட்டி திருநெல்வேலியும் கரெக்டான மேட்ச். ஓகேவா, ஸோ அப்போ 1 and 4 ஆர் கரெக்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி 2க்கும் 3க்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.